ஒரு தனி நபர் இந்தியாவில் எங்கே கை வைக்கிறாரோ, எந்த ப்ராஜெக்டில் கை வைக்கிறாரோ அந்த ப்ராஜெக்ட் அடானி கையிற்கு போகிறது. ஏன்னா அடானிக்கு மறுப்பை தெரிவிக்க முடியாது, அவரிடம் பணம் வாங்கிட்டார்கள். அடானியோடைய பணத்தை வைத்து தான் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் என்கிற பதவிக்கு வந்திருக்கிறார். அப்போது அடானி சிக்கினால் மோடி சிக்கி விடுவார். இது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன். இப்போ அடானிக்கு பணம் கொடுத்த நபர்கள் சைனா தன்னுடைய லாபத்தை பார்ப்பதற்காக அடானியோடைய குரவலையை பிடிச்சிருக்கிறார்கள். எங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் தேவையோ அந்த ப்ராஜெக்டை நரேந்திர மோடியை வைத்து நீங்கள் முடித்து கொள்ளணும். அதே முறையில் நரேந்திர மோடியும் அடானிக்கு பயந்து, சைனாவிற்கு பயந்து அடானி கேட்கக்கூடிய அனைத்து ப்ராஜெக்ட்ஸ்களையுமே கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த விவகாரம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தெரிகிறது. பணத்திற்கு ஆசைப்பட்ட கார்ப்பரேட் எங்கேயாவது தவறு செய்திருப்பார்கள் இல்லையா? அதே போன்று அமெரிக்காவில் இந்த தவறு நடந்துருச்சு. அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்களிடமிருந்து இவர்கள் பணத்தை வாங்கியிருக்கிறார்கள். ஒரு சிறிய வழக்கு போதும் அடானியை ஆட்டி படைப்பதற்காக என்கிற ஒரு கணக்கை போட்டு அடானி மீது ஒரு வழக்கை போட்டிருக்கிறார்கள். அப்புறம் என்ன? நரேந்திர மோடி இஸ் சரண்டர்ட் இன் அமெரிக்கா. நரேந்திர மோடி had surrendered in front of China. அடானியை காப்பாற்றணும், ஒரே ஒரு முடிவு. அடானி என்கிற வார்த்தை எடுத்தாலே நீங்கள் பாருங்க, நீதிபதிகளுடைய டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது. அடானி என்கிற பேரை எடுத்தாலே நீங்கள் பாருங்க, பார்லிமெண்ட்டை நடத்தாமல் பார்லிமெண்ட்டில் கூச்சல் போட்டு அதை தடை செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அனைத்துமே ஒரு நபர், அடானி என்கிற நபர். யார் இந்த நபர்? ஒரு கார்ப்பரேட் தானே, ஒரு பிஸ்னஸ்மேன் தானே. இந்த நாட்டுக்கு எதிராக ஒரு வழக்கு வரும்போது அடானி சுத்தவழியாகவே இருக்கட்டும், லெட் ஹிம் ஃபேஸ், லெட் ஹிம் சேலஞ்ச். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் மட்டுமல்ல, ப்ளூம்பர்க், இது போன்ற ஏராளமான ரிப்போர்ட்ஸ்கள் வெளிவந்திருக்கிறது. த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் வெளிவிட்ட ரிப்போர்ட், த வயர் வெளிவிட்ட ரிப்போர்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான ஏஜென்சிகள் வெளிவிட்ட ரிப்போர்ட், ராஜஸ்தான் கவர்மெண்ட், இதே பிஜேபி அரசாங்கமாக தான் இருக்கிறது, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட அடானிக்கு எதிராக ஒரு வழக்கை போட்டு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கோர்ட் அடானிக்கு சம்மன் கொடுத்து அடானியை ஃபைன் செலுத்தும்படி கூறியிருந்தார்கள். அந்த நீதிபதிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைத்துவிட்டு. இப்போ சிந்தித்து பாருங்கள், எதற்காக நரேந்திர மோடி பயப்படுகிறார்? யாரை காப்பாற்றுவதற்காக பயப்படுகிறார்? நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக அமர்வதற்கு முன்பு நரேந்திர மோடிக்கு பின்னாடி யாருடைய பணம் இருந்தது?